முனைவர் சித்திரை செல்வி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்று தனியால் பாடக்குறிப்பு அடிப்படையில் என்னுடைய படைப்பை படைக்க வந்துள்ளேன். அதற்கு முன்பதாக எனக்கு கிடைத்த கற்றல் தரத்தை பற்றி இங்கு நான் விவரிக்க வந்துள்ளேன். முதலாவதாக எனக்கு கிடைத்த கற்றல் தரம் என்பது பத்தியை சரியான வேகம், தொனி, உச்சரிப்புடன் வாசித்தல் என்பதாகும். இதன் அடிப்படையில் இந்த தனியால் பாடக்குறிப்பு கற்புலன் குறைபாடு கொண்ட ஒரு மாணவருக்காக உருவாக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் நான் அவர்களுடைய முன்னறிவு என்னவென்று பார்க்கும் பொழுது அந்த மாணவர் குறிப்பிட்ட மாணவருக்காக தயாரிக்கப்பட்ட இந்த தனியால் பாடக்குறிப்பில் அவர் எளிய சொற்களை வாசித்து காட்டுவார். அடுத்து அவருக்கு 2 அல்லது 3 சொற்கள் கொண்ட வாக்கியங்களை வாசிக்க முடியும் என்று அவருடைய முன்னறிவு ஆகும். அடுத்து அவருடைய தனிப்பட்ட பலம் என்று பார்க்கும் பொழுது அவருக்கு எளிய சொற்களை சரியாக வாசிக்கும் திறன் கொண்டிருப்பார். அதை இன்னும் அதிகரிக்கும் வகையில் இந்த பத்தியை அவருக்கு அறிமுகம் செய்து வாசிக்க செய்யும் பொழுது அவருக்கு அது சற்று எளிமையாக இருக்கும். அடுத்து சிறிய வாக்கியங்களை அவரால் பிழையின்றி வாசிக்க முடியும். அடுத்து மாணவர், துணை ஆசிரியர் மற்றும் நண்பர்களின் வழிகாட்டலின் அடிப்படையில் இவருக்கு கற்றுக்கொள்ளும் ஆர்வம் என்பது இருக்கின்றது. அடுத்து இந்த குறிப்பிட்ட மாணவருக்கான தேவை என்று பார்க்கும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட அடிப்படையில் இந்த மாணவருக்கு பத்தியை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இருப்பதால் அவருக்கு பெரிய அளவிலான எழுத்துரு கொண்ட பத்தி என்பது தேவையாகும். அப்பொழுதுதான் அவர்கள் ஒவ்வொரு வாக்கியமாக அவற்றை வாசித்து அதனை சரிவர செய்து கொடுக்க முடியும். அடுத்து காணொளி, அசைவூட்ட படம் ஆகியவற்றில் இடம்பெறும் ஒளிப்பதிவு வழிகாட்டி என்பது இவர்களுக்கு அடித்தளமாக இருக்கின்றது. இதில் ஏன் காணொளி அல்லது அசைவூட்ட படம் என்று பார்க்கும் பொழுது இந்த இரண்டிலுமே ஒளி என்பது இணைந்துள்ளது. ஆகவே பல்லூடகம் என்ற அடிப்படையில் இந்த மாதிரியான மாணவருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஆர்வமாகவும் இருக்கும். அதே சமயம் அவர்களுக்கு இன்னும் இந்த பாடத்தை பற்றிய புரிதலை மேம்படுத்த முடியும். அடுத்து வாக்கியங்களை தொடர்ச்சியாக இணைத்து வாசிக்கும் பயிற்சி என்பது இம்மாதிரியான மாணவர்களுக்கு தேவைப்படுகின்றது. அது மட்டுமின்றி ஆசிரியர், துணை ஆசிரியர், பெற்றோர் ஆகிய தனிப்பட்ட ஆதரவு தேவை. அது மட்டுமின்றி சக நண்பர்களின் ஆதரவும் இம்மாதிரியான மாணவர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் இவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கு உதவி புரிய முடியும். ஆகவே சற்று முன்னர் குறிப்பிட்டது போலவே என்னுடைய கற்றல் தரம் என்பது பத்தியை சரியான வேகம், தொனி, உச்சரிப்புடன் வாசிக்க முடியும் என்ற அடிப்படையிலேயே இந்த தனியால் பாடக்குறிப்பு அமைக்கப்பட்டுள்ளது. சரி, முதலாவதாக பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு இந்த கற்றல் தரம் சற்று முன்னர் பார்த்த கற்றல் தரத்தை அவர்களுக்கு அறிமுகம் செய்வதற்கு முன்பதாக குறுகிய கால நோக்கம் என்பது தேவைப்படுகின்றது. இந்த குறுகிய காலம் நோக்கம் என்பது அவர்களுக்கு அந்த நீண்ட கால இலக்கை அடைவதற்கு அடித்தளமாக அமைகின்றது. அதன் அடிப்படையில் நான் இந்த கற்றல் தரத்தை 4 கூறுகளாக பிரித்து 4 குறுகிய கால நோக்கங்களாக அமைத்தேன். ஏனென்றால் ஒவ்வொரு கூறுகளாக செல்லும் பொழுது மாணவர்களுக்கு அவை கடினமாக இல்லாமல் மிக எளிமையாக அவற்றை படித்து கொள்வதற்கு அல்லது வாசிப்பதற்கு, குறிப்பாக இந்த திறன் என்பது வாசிப்பு திறன். இந்த வாசிப்பு திறனை அவர்களுக்கு எளிமைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு குறுகிய கால அடிப்படையிலேயே இதனை நான் அமைத்தேன். அதன் அடிப்படையில் முதல் நோக்கமானது பத்தியை சரியான உச்சரிப்புடன் வாசிக்கும் திறன் என்பதாகும். இந்த பத்தியை சரியான உச்சரிப்புடன் வாசிப்பதை ஏன் முதலில் தேர்ந்தெடுத்தேன் என்னவென்று பார்க்கும் பொழுது இதில் கற்றல் தரத்தில் பார்க்கும் பொழுது சரியான வேகம், தொனி, உச்சரிப்பு என்பதாகும். முதலில் உச்சரிப்பு என்பதுதான் இந்த பத்தியில் இருக்கும் சொற்களையும் அல்லது இந்த பத்தியில் இடம்பெறும் வாக்கியங்களின் சொற்களை தொடங்குவதற்கு இந்த உச்சரிப்பு என்பது அடித்தளமாக அமைகின்றது. ஆகையால் முதலில் அந்த உச்சரிப்பை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் நான் இந்த முதல் கால நோக்கமாக குறுகிய கால நோக்கத்தில் இதனை அமைத்தேன். அதன் அடிப்படையில் இதற்கான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை என்று பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட ஆசிரியர் இதை முதலில் பத்தி அமைப்பு என்றால் என்னவென்று அறிமுகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் முதலில் பத்தி என்றால் பல வாக்கியங்களை கொண்டு அமைந்திருப்பதால் முதலில் அந்த அமைப்பை அவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். இதற்கு முன்பதாக அவர்கள் வாக்கியங்களை வாசித்திருக்கலாம். ஆனால் அவற்றை முதலில் அவர்களுக்கு பத்தி அமைப்பில் 2க்கு மேற்பட்ட அல்லது 2-3 வாக்கியங்களை கொண்ட பத்தி அமைப்பு தான் இவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அடுத்து
மாணவர்களுக்கு இந்த பெரிய எழுத்துருவு கொண்ட பத்தியை சரியான உச்சரிப்புடன் வாசித்து நாம் விளக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த பத்தியோடைய அமைப்பு என்னவென்று புரிந்து அவர்களால் வாசிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த முடியும். அதன் அடிப்படையில் 3வது நான் என்ன செய்தேன் என்றால், மாணவர்களுக்கு நான் உருவாக்கிய கற்றல் களஞ்சியமான ஸ்பாட் மெய்நிகர் வகுப்பு என்பதாகும். இந்த கற்றல் களஞ்சியத்தில் முதலில் மாணவர்களை நுழைய செய்து அங்கு அதில் இருக்கும் இந்த உச்சரிப்பு தொடர்பான விளக்க காணொளியை பார்க்க செய்வேன். அந்த காணொளியை அவர்களை சுயமாக இயக்கியும் பார்க்கலாம், அல்லது ஆசிரியர் துணை ஆசிரியர் அவர்களுக்கு துணை புரிந்து அவர்களுக்கு உதவி செய்யலாம். பிறகு அந்த விளக்க காணொளியை பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு அந்த உச்சரிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், பத்தியில் இடம்பெறும் ஒவ்வொரு வாக்கியங்களில் இடம்பெறும் சொற்களின் தொடக்கம் முதல் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்ற அடிப்படை பயிற்சியை அவர்களுக்கு நினைவு கூறும் பொழுது அவர்களுக்கு பத்தியை வாசிப்பதற்கு அவை எளிமையாக இருக்கும். அடுத்த கட்டமாக அப்பொழுதுதான் மாணவர்களுக்கு இந்த பெரிய எழுத்துரு கொண்ட பத்தியை கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நான் உருவாக்கிய இலக்கமுறை சாரா கற்றல் களஞ்சியங்களில் ஒன்றான இந்த பெரிய எழுத்துரு கொண்ட பத்தி அவர்களுக்கு கொடுக்கப்படும். பிறகு அதனை இந்த சற்று முன்னர் பார்த்த விளக்க காணொளியை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் அவற்றை வாசிக்க முயற்சி செய்வர். ஏனென்றால் அந்த விளக்க காணொளியில் இடம்பெறுவது இந்த உச்சரிப்பை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும், இந்த பத்தியை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த காணொளி அமைந்திருப்பதால் அவர்கள் அதனை பின்தொடர்ந்து வாசித்து பிறகு சரியான உச்சரிப்புடன் அவர்களால் வாசிக்க முடியுதா என்பதை நம்மால் திருத்தம் செய்ய முடியும். அதன் அடிப்படையில் நான் சற்று முன்னர் குறிப்பிட்டது போலவே பெரிய எழுத்துரு பத்தி, பிறகு ஸ்பாட் மெய்நிகர் வகுப்பு, பிறகு வாசிக்கும் காணொளி என்பதுதான் இந்த படியில், அதாவது இந்த குறுகிய கால நோக்கத்தில் நான் பயன்படுத்திய கற்றல் களஞ்சியங்களாகும். பிறகு ஆசிரியர் என்பது இந்த பத்தியை சரியான முறையில் உச்சரிப்பதற்கும், பிறகு துணை ஆசிரியர் என்பது இந்த மாணவரை சரியான உச்சரிப்பில் வாசிப்பதற்கு வழிநடத்த வேண்டும். பிறகு சக நண்பர்கள் என்பவர்கள் இந்த பத்தியை சரியான உச்சரிப்புடன் சேர்ந்து வாசிப்பதற்கு அவர்கள் உதவி செய்யலாம். பிறகு பெற்றோர்கள் என்பவர்கள் வீட்டில் இந்த உச்சரிப்பு தொடக்கமாக அடித்தளமாக அவர்களுக்கு பத்தியை வாசிப்பதற்கு அவர்கள் பயிற்சிகளை வழங்கலாம். அடுத்து பத்தியை சரியான வேகத்தில் வாசிக்கும் திறன் என்பதாகும். இந்த திறனில் என்பது மாணவர்களுக்கு நான் பயன்படுத்திய ஒரு உத்திமுறை என்னவென்றால், மின்னியல் அழைப்பு மணி என்று கூறுவார்கள். இந்த மின்னியல் அழைப்பு மணியை பயன்படுத்தி அவர்களுக்கு நாம் இந்த சரியான வேகத்தில் வாசிப்பதற்கு நம்மால் உதவி செய்ய முடியும். ஏனென்றால் உதாரணத்திற்கு வேகம் என்பது மாணவர்களுடைய கண்சார் அளவிலும் பிறகு விரல் நகர்ச்சி அடிப்படையில் அமைகின்றது. அந்த விரல் நகர்ச்சி என்பது ஒரு நொடிக்குள் சட்டென அடுத்த சொற்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். அதற்கு அவர்களுக்கு ஒரு கருவி என்பது தேவைப்படுகின்றது. அதனால் நான் என்ன கருவியை பயன்படுத்தலாம் என்று நினைக்கும் பொழுது இந்த மின்னியல் அழைப்பு மணியை பயன்படுத்தலாம் என்று நினைத்தேன். ஏனென்றால் அந்த ஒரு மணியை தட்டும் பொழுது அதில் ஒரு சத்தம் எழும். அந்த ஒரு சத்தம் அவர்களால் கேட்கும் பொழுது அவர்களுக்கு அடுத்த சொல்லுக்கு செல்லக்கூடிய அந்த கால இடைவெளி என்பது அவர்களால் தெரிந்து கொள்ள முடியும். இதனால் அவர்களுடைய வேகம் என்பது சரியான முறையில் செல்வதற்கு அவர்களுக்கு துணை புரியும். அதே போல இந்த சற்று முன்னர் சென்ற வாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பத்தியை அவர்கள் சரியான வேகத்தில் வாசிப்பதற்கு முதலில் ஆசிரியர்கள் வாசித்து காட்ட வேண்டும். பிறகு மாணவர் அவர்களே அந்த ஸ்பாட் மெய்நிகர் செயலியில் நுழைந்து பிறகு அந்த பத்தியை சரியான வேகத்தில் வாசிக்கும் காணொளியை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்தில்தான் அந்த மணியை எவ்வாறு ஒலிக்க வேண்டும், அந்த ஒரு சொற்களுக்கு பின் அடுத்த சொல்லுக்கு எவ்வாறு அவர்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு பயிற்சி அந்த காணொளியில் இடம்பெற்றுள்ளது. மாணவர்கள் அதை பார்க்கும் பொழுது அவர்கள் பயிற்சி செய்து பிறகு அந்த அழைப்பு மணியை பயன்படுத்தி அவர்கள் சுயமாக வாசிக்க முடியும். இதன் மூலம் அவர்கள் வாசிப்பில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் ஆசிரியர்கள் திருத்த முடியும். பிறகு இந்த மாணவர்கள் குறிப்பிட்ட அந்த பத்தியை சுயமாக மணியின் துணையின்றி அவர்கள் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு பயிற்சியாகவே இந்த மணியை பயன்படுத்தி வாசிக்க வேண்டுமே தவிர பிறகு அவர்கள் சுயமாக அவற்றின் சரியான வேகத்தில் வாசிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இதற்கான நான் பயன்படுத்திய பயிற்று துணை பொருள் என்பது மின்னியல் அழைப்பு மணி, பிறகு சற்று முன்னர் நம்ம பயன்படுத்திய அதே பெரிய எழுத்துரு பத்தி. ஏன் என்று பார்க்கும் பொழுது இந்த பெரிய எழுத்துரு பத்தி இந்த கட்புலன் குறைபாடு கொண்ட மாணவர்களுக்கு
பெரிய அளவிலான எழுத்துக்களை கொடுக்கும் பொழுதுதான் அவர்களால் சரிவர பார்த்து அவற்றை சரியாக கூற முடியும். பிறகு இதில் சற்று முன்னர் நான் உருவாக்கிய ஸ்பாட் மெய்நிகர் வகுப்பு அதன் அடிப்படையிலேயே அமைகின்றது. பிறகு அதனை எவ்வாறு வாசிக்க வேண்டும், சரியான வேகத்தில் இந்த மின்னியல் அழைப்பு மணியை பயன்படுத்தி எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அந்த காணொளி இடம்பெற்றுள்ளது. இதுதான் இந்த இடத்தில் பயன்படுத்துகின்ற பயிற்று துணை பொருள்களாகும். அடுத்து பொறுப்பாளர் பங்கு என்று பார்க்கும் பொழுது ஆசிரியர்களின் பங்கு என்பது மாணவர்களுக்கு இந்த அழைப்பு மணியை பற்றிய அந்த விளக்கம் சரியாக கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆசிரியர் சரியாக அதனை வாசித்து காட்டி மாணவர்களால் அதனை பின்தொடர்ந்து செய்ய முடியும். பிறகு துணை ஆசிரியரின் பங்கு என்பது இந்த பெரிய எழுத்துரு பத்தியை சரியான வேகத்தில் வாசிப்பதற்கு அவர்கள் மாணவர்களை வழிநடத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மணியை அவர்கள் சரியாக பயன்படுத்தி வாசிக்கிறார்களா என்று பார்க்க முடியும். அதாவது குறிப்பிட்ட இந்த ஒரு மாணவர் மட்டுமே. பிறகு சக நண்பர் என்று பார்க்கும் பொழுது இந்த சரியான வேகத்தில் வாசிப்பதற்கு இருவரும் இணைந்து கூட இதனை வாசிக்க முடியும். பிறகு பெற்றோரின் பங்கு என்று பார்க்கும் பொழுது வீட்டில் இந்த அழைப்பு மணி என்பது எங்கும் வேணாலும் கிடைக்கும். இந்த அழைப்பு மணியை பயன்படுத்தி மாணவர்களை குறிப்பிட்ட இந்த மாணவரை சரியான வேகத்தில் வாசிப்பதற்கு அவர்கள் துணை புரிய முடியும். மூன்றாவது பார்க்கும் பொழுது நாம் 2 குறுகிய நோக்கங்களை தாண்டி இப்பொழுது 3வது நோக்கத்திற்கு வந்துவிட்டோம். இந்த 3வது நோக்கத்தில் என்று பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு தொனி என்ற அடிப்படையில் நாம் விளக்க வேண்டும். ஏனென்றால் தொனி என்பது ஒரு குறிப்பிட்ட சொல்லில் இருந்து அந்த அடிப்படையில் எழும் உணர்ச்சிகளை காட்டுவதாகும். இந்த உணர்ச்சிகளை அவர்களுக்கு உணர்த்தும் பொழுதுதான் சரியான தொனியில் ஏற்றத்தாழ்வுடன் அவர்களால் வாசிக்க முடியும். இல்லை என்றால் அவர்களுடைய வாசிப்பு சாதாரண அளவிலேயே இருக்கும். அதற்கு இங்கு அவர்களுக்கு உணர்ச்சி என்பது ஒரு தேவையாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நான் இந்த மாதிரியான மாணவருக்கு என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு உணர்ச்சி குச்சிகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். இந்த உணர்ச்சி குச்சிகளை கொடுக்கும் பொழுது மாணவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட உணர்வு எந்த அடிப்படையில் இருக்கும் என்பதை கற்பனை செய்து கொண்டு பிறகு அவர்களால் அதனை சரியாக வாசிப்பதற்கு துணையாக இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த கற்றல் கற்பித்தல் இந்த நோக்கத்தில் எவ்வாறு அமைகின்றது என்று பார்க்கும் பொழுது மாணவர்கள் இந்த குறிப்பிட்ட உணர்ச்சி குச்சிகளை பயன்படுத்தி எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்பதை ஒரு அசைவூட்டப்பட காணொளியை பயன்படுத்தி அவர்களால் வாசிக்க முடியும். ஏனென்று பார்க்கும் பொழுது நான் உருவாக்கிய அந்த கற்றல் களஞ்சியத்தில் இந்த உணர்ச்சி தொடர்பான அசைவூட்டப்படம் தொடர்பான விளக்கமும் இடம்பெற்றுள்ளது. இந்த உணர்ச்சி குச்சிகளை எவ்வாறு பயன்படுத்தி வாசிக்கலாம் என்பது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. பிறகு இந்த உணர்ச்சி குச்சிகளை ஆசிரியர் எவ்வாறு பயன்படுத்தி வாசிக்கலாம் என்பதை ஆசிரியர் செய்து காட்டலாம். அதன் அடிப்படையில் மாணவர்களும் சுயமாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த பெரிய எழுத்துரு பத்தியை மீண்டும் இந்த உணர்ச்சி குச்சிகளை பயன்படுத்தி சரியான தொனியில் எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களால் செய்து பார்க்க முடியும். எனவே இதில் குறிப்பிட்ட சில இடங்களில் பிழைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். அதனை சரியான தொனியில் வாசிப்பதற்கு ஆசிரியர்கள் சில திருத்தங்களை செய்யலாம். பிறகு குறிப்பிட்ட மாணவர் அவற்றை மீண்டும் தனியாக செய்து பார்க்கலாம். ஏனென்றால் அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சி அடிப்படையிலேயே இந்த பத்தியை சரியான வேகத்தில் சரியான தொனியில் வாசிப்பதற்கு அவர்களால் முடியும். அதன் அடிப்படையில் இதில் பயன்படுத்தப்பட்ட பயிற்று துணை பொருள் என்பது உணர்ச்சி குச்சிகள், பிறகு ஸ்பாட் மெய்நிகர் வகுப்பு, பிறகு பெரிய அளவிலான பத்தி, பிறகு அசைவூட்டப்படம் என்பதாகும். இந்த அசைவூட்டப்படம் என்பது ஸ்பாட் மெய்நிகர் வகுப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு பகுதியாகும். பிறகு பொறுப்பாளர் பங்கு என்று பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட பெரிய எழுத்துரு பத்தியை வாசிப்பதற்கு உணர்ச்சி குச்சிகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது ஆசிரியரின் பங்காகும். பிறகு துணை ஆசிரியர்கள் என்பது மாணவர்களுக்கு இந்த உணர்ச்சி குச்சிகளை சரியாக கொடுத்து குறிப்பிட்ட உணர்ச்சிகளுக்கு எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்பதை ஊக்குவிக்கலாம். பிறகு சக நண்பர்கள் என்பவர்கள் இந்த குறிப்பிட்ட உணர்ச்சி குச்சிகளை பயன்படுத்தி சரியாக எவ்வாறு வாசிக்கலாம் என்பது அவர்கள் இருவரும் சேர்ந்து வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட உணர்ச்சி என்பது தெரியும். பெற்றோர்கள் என்பது தினசரி அவர்கள் வீட்டில் இந்த உணர்ச்சி குச்சிகள் என்பது மிக எளிமையான ஒன்றாகும். இந்த உணர்ச்சி குச்சிகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அந்த தொனியை எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை அவர்கள் வீட்டில் பயிற்சி செய்வதற்கும் பெற்றோர்கள் ஒரு முன்னோட்டம் காணலாம். பிறகு இறுதியாக குறுகிய கால நோக்கத்தில் இறுதியான கட்டத்தில்தான் இந்த ஒட்டுமொத்த பத்தியை எவ்வாறு இவர்கள் சரியான
உச்சரிப்பு, சரியான வேகம், சரியான தொனி, இந்த அடிப்படையில் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த இறுதி நோக்கம் என்பது அமைகின்றது. ஏனென்று பார்க்கும் பொழுது இதற்கு முன்பதாக அவர்கள் பெரிய எழுத்துரு பத்தியை பயன்படுத்தி அவர்கள் வாசித்து வந்திருந்தார்கள். பிறகு அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த பத்தியை சரியான முறையில் வாசிப்பதற்கு ஒவ்வொரு கூறாக நாம் பிரித்து பிரித்து சொல்லிக் கொடுத்தோம். பிறகு இந்த ஒவ்வொரு கூறையும் தொடர்பு படுத்தி மாணவர்களுக்கு இறுதி இடத்தில் தான் நாம் இவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மாணவர்களுக்கு இந்த ஒட்டுமொத்த கூறுகளை இணைத்து ஒரு பத்தியை எவ்வாறு வாசிக்க முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் இங்குதான் என்னுடைய ஒட்டுமொத்த கற்றல் களஞ்சியத்தின் பயன்பாட்டை இங்கு நான் வலியுறுத்துகின்றேன். ஏனென்றால் மாணவர்கள் ஒவ்வொரு அறைகளாக சென்று அந்த குறிப்பிட்ட கூறுகளை நினைவு கூர்ந்து பிறகு இறுதி அறை என்பது ஒன்று இருக்கும். அந்த இறுதி அறையில்தான் மாணவர்கள் அந்த குறிப்பிட்ட பத்தியை மீண்டும் அவர்கள் சுயமாக எவ்வித துணையும் இன்றி அவர்கள் தனியாகவே வாசித்து காட்டுவார்கள். அப்பொழுதுதான் மாணவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட பத்தியை சரியான உச்சரிப்பு, சரியான வேகம், சரியான தொனி என்பது அவர்களுக்கு புரியும். ஏன் என்று பார்க்கும் பொழுது இதற்கு முன்பதாக முதல் அறை, 2 அறை, 3வது அறை என்ற ஒவ்வொரு அறைகளிலும் அவர்கள் ஒவ்வொரு துணையுடன் இருந்து அவர்கள் அவற்றை படித்தார்கள், வாசித்தார்கள். ஆனால் இந்த இறுதி அறையில் வரும் பொழுது அவர்களுக்கு எந்தவித உதவியும் இல்லாமல் அவர்கள் அந்த பத்தியை பார்த்து அவர்கள் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு சரியான தொனி, சரியான வேகம், சரியான உச்சரிப்பு ஆகிய கூறுகளில் சரிவர வாசிக்க முடியுமா என்பதை பார்க்க முடியும். அதன் அடிப்படையிலே தான் இந்த கற்றல் கற்பித்தலும் அமைகின்றது. ஏன் என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக அந்த 4ஆம் அறையில் மாணவர்களை நுழைய செய்ய வேண்டும். பிறகு அந்த குறிப்பிட்ட கூறுகளை அவர்களை நினைவு கூற செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஒவ்வொரு அறைகளாக சென்ற அந்த அனுபவத்தை அவர்கள் நினைவு கூர்ந்து பிறகு அந்த ஸ்பாட் மெய்நிகர் வகுப்பில் இடம்பெற்றுள்ள 4வது அறை இருக்கும் அல்லவா, அதில் அந்த பத்தி இவர்கள் சுயமாக வாசித்து காட்டுவார்கள். அப்பொழுதுதான் ஆசிரியர் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அவற்றை திருத்தி மீண்டும் அவற்றை வாசிக்க சொல்லி அந்த பத்தியில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை அல்லது அந்த மாணவருக்கு புரிந்தவற்றை கூற செய்ய வேண்டும். இங்குதான் அந்த ஒட்டுமொத்த பத்தியின் தொடர்பான சாரத்தை மாணவர்களால் கூற இயலும். ஏனென்றால் இந்த 3 கூறுகளையும் அவர்கள் கடந்து வந்து பிறகு அந்த கூறுகளுக்கு ஏற்ப அவர்கள் வாசித்து அதனை அவர்கள் படைத்துள்ளனர். இதன் அடிப்படையில் இதற்கான முதன்மை பயிற்று துணை பொருள் என்பதே இந்த ஸ்பாட் மெய்நிகர் வகுப்பு என்பதாகும். ஏனென்றால் இந்த அறையில் 4 குறிப்பிட்ட அறைகள் இருக்கின்றது அல்லவா, அந்த ஒவ்வொரு கூறுகளையும் அவர்கள் சரியாக செய்து இறுதியாக அந்த பத்தியை முறையாக வாசித்து மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பிறகு பொறுப்பாளர் பங்கு என்று பார்க்கும் பொழுது ஆசிரியர் என்பவர் இந்த ஸ்பாட் மெய்நிகர் வகுப்பை சரியாக இயக்க வேண்டும். அப்பொழுதுதான் மாணவர்களுக்கு இறுதி வகுப்பில் அதாவது இறுதி அறையில் அந்த பத்தியை வாசிப்பதற்கு அவர்கள் சரிவர செல்ல முடியும். பிறகு துணை ஆசிரியர் என்பவர்கள் இந்த 4ஆம் அறையில் நுழைவதற்கு வழிகாட்ட வேண்டும். பிறகு அந்த பத்தியை வாசிப்பதற்கு அவர்கள் வழிநடத்துவதற்கு செயல்பட வேண்டும். பிறகு சக நண்பர்கள் என்பவர் இந்த குறிப்பிட்ட மாணவருடன் சேர்ந்து அந்த பத்தியை அவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏனென்றால் இணைந்து கற்றல் என்பது இங்கு தேவை அடித்தளமாக அமைகின்றது 4 படிகளிலும். அப்பொழுதுதான் அந்த குறிப்பிட்ட மாணவர் இதனை சரியாக வாசிப்பதற்கு அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை எழும். பிறகு பெற்றோரின் பங்கு என்று பார்க்கும் பொழுது இந்த ஸ்பாட் மெய்நிகர் வகுப்பு என்பது இணையத்தில் இருக்கும் ஒரு இலக்கமுறைசார் கற்றல் களஞ்சியமாகும். ஆகவே இந்த இலக்கமுறைசார் கற்றல் களஞ்சியத்தை அவர்கள் வீட்டிலே பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட மாணவரை அந்த பத்தியை மீண்டும் சரியான உச்சரிப்பு, சரியான வேகம், சரியான தொனி ஆகிய கூறுகளில் வாசிக்க செய்ய வைக்கலாம். பிறகு அதனை மீண்டும் மீண்டும் பயிற்சிகளை செய்ய வைத்து ஊக்குவிக்க முடியும். இதன் அடிப்படையிலேயே அவர்கள் அந்த பத்தியை முழுமையாகவும் தெளிவாகவும் அதில் இடம்பெறும் கருத்துக்களையும் குறிப்பிட்ட என்ன விஷயங்களை அவர்களால் கூற முடியும் என்பதை அடித்தளமாக கொண்டு நம்மால் உருவாக்க முடியும். ஆகையால் இந்த தனியார் நாள் பாடக்குறிப்பு என்பது இந்த குறிப்பிட்ட மாணவர்களுக்கு சற்று முன்னர் விளக்கிய அந்த 4 குறுகிய கால நோக்கத்தின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டது என்பதாகும். சரி, இப்போது நான் உருவாக்கிய என்னுடைய இலக்க முறைசார் கற்றல் களஞ்சியத்தை பற்றி விளக்க வந்துள்ளேன். இப்பொழுது முதலாவதாக இந்த கற்றல் களஞ்சியத்தை உருவாக்கிய அடிப்படையில் எந்த செயலியை பயன்படுத்தியது என்று பார்க்கும் பொழுது
ஸ்பாட் வெர்ச்சுவல் என்ற ஒரு செயலியை பயன்படுத்தி நான் இந்த ஸ்பாட் மெய்நிகர் வகுப்பை நான் உருவாக்கினேன். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, முதலாவதாக இந்த வகுப்பில் நுழைவதற்கு முன்பதாக இந்த வகுப்பில் 4 அறைகள் இருக்கின்றன. முதல் அறை என்பது உச்சரிப்பு அறை என்பதும், இரண்டாவது அறை என்பது வேகம் அறை என்பதும், மூன்றாவது அறை என்பது தொனி அறை என்பதும், 4ஆம் அறை என்பது இந்த எல்லா கூறுகளும் இருக்கின்ற அறைகளாகும். அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு ஒரு தொடக்கத்தில் ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்கு, இந்த வகுப்பில் நுழைவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு ஒரு விளக்கத்தை இங்கு நான் கொடுத்திருக்கின்றேன். முதலாவதாக அந்த ஸ்பாட் மெய்நிகர் வகுப்பு என்னவென்றால் என்பது அவர்களுக்கு இங்கு நான் விளக்கியிருப்பேன். அதனை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற வழிமுறைகளை கொடுக்கும் பொழுது மாணவர்களுக்கு அது சுலபமாக இருக்கும். அதன் அடிப்படையில் அவர்கள் முதல் அறையில் நுழைவார்கள். இந்த முதல் அறையில் என்பது மாணவர்களுக்கு உச்சரிப்பு அறை என்பதாகும். இந்த உச்சரிப்பு அறையில்தான் மாணவர்கள் அந்த குறிப்பிட்ட பத்தியை எந்த அடிப்படையில் உச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு வாசிப்பு காணொளியை இங்கு நான் இணைத்திருக்கின்றேன். இந்த ஸ்பாட் மெய்நிகர் வகுப்பிலேயே இந்த காணொளியை இணைக்கும் பொழுது மாணவர்களுக்கு அங்கு இங்கு செல்லாமல் ஒரே இடத்தில் இதனை சரியாக வாசிப்பதற்கு அவர்களுக்கு எளிமையாகவும் சுலபமாகவும் இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த காணொளியை சுயமாக நான் அந்த பத்தியை வாசிக்கும் முறைகளை அவர்களுக்கு விளக்கி அதனை நான் வாசித்து காட்டியிருப்பேன். அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட சொற்களின் எழுத்துக்களை மாணவர்களுக்கு எழுத்து கூட்டி வாசிக்கும் பொழுது மாணவர்கள் முன்பு வாசித்த அதே சொற்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு இன்னும் அது எளிமையாக இருக்கும். அதன் அடிப்படையிலேயே இந்த கற்றல் களஞ்சியமும் அமைந்திருக்கின்றது. இது முடிந்த பிறகு மாணவர்களுக்கு உச்சரிப்பு என்பதை அடைந்த பிறகு அவர்கள் 2ஆம் அறையை நோக்கி செல்வார்கள். இந்த 2ஆம் அறையில் என்பது மாணவர்களுக்கு குறிப்பிட்ட இந்த தொனி குறிப்பிட்ட வேகத்தில் வாசிப்பதற்கு முறைகளை நான் கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். இந்த குறிப்பிட்ட வேகத்தில் வாசிப்பதற்கு மாணவர்களுக்கு அந்த அழைப்பு மணியை பயன்படுத்தினேன். மின்னியல் அழைப்பு மணியை பயன்படுத்தினேன். அந்த முறையை என்பது எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விளக்க காணொளியை இங்கு நான் இணைத்திருக்கின்றேன். ஏன் என்று பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு இதிலேயே அவற்றை பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு அது எளிமையாக இருக்கும். அதன் மூலம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட பத்தியை வாசிப்பதற்கு அவர்கள் இந்த விளக்க காணொளியை வழிகாட்டியாக கொண்டு அவர்கள் வாசிப்பதற்கு சற்று சுலபமாக இருக்கும். அதன் அடிப்படையிலே நான் உருவாக்கிய இலக்க முறை சாரா கற்றல் களஞ்சியமான இந்த பெரிய எழுத்துரு கொண்ட பத்தி அமைப்பு என்பதாகும். இந்த பெரிய எழுத்துரு அமைப்பு கொண்ட பத்தி என்பது ஏன் தேவைப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு பெரிய அளவிலான எழுத்தை அவர்களுக்கு காட்டி விளக்கும் பொழுது மாணவர்கள் அவற்றை சுலபமாக பார்க்க முடியும். ஏனென்றால் இம்மாதிரியான மாணவர்களுக்கு கற்புலன் குறைபாடு என்பது இருக்கின்றது அல்லவா? ஆகையால் இந்த பெரிய எழுத்துரு கொண்ட பத்தி அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் அவற்றை வாசிப்பதற்கு சற்று சுலபமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதன் அடிப்படையில் அதை சரியான வேகத்தில் வாசிப்பதற்கு இந்த 2ஆம் அறையில் அவர்கள் அவற்றை பயன்படுத்த முடியும். பிறகு மாணவர்கள் இந்த 2ஆம் அறையை முடித்த பிறகு அவர்கள் 3ஆம் அறைக்கு செல்வார்கள். இந்த 3ஆம் அறையில் என்பது மாணவர்களுக்கு சரியான தொனியில் வாசிப்பது எப்படி என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். இந்த சரியான முறையில் வாசிப்பதற்கு, சரியான தொனியில் வாசிப்பதற்கு மாணவர்களுக்கு சரியான உச்சரிப்பு அட்டைகளை பயன்படுத்தி, சற்று முன்னர் நான் குறிப்பிட்டது போலவே உணர்ச்சி குச்சிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி மாணவர்களுக்கு குறிப்பிட்ட உணர்ச்சியை எவ்வாறு காட்டலாம் என்பதை அவர்களுக்கு இந்த உணர்ச்சி குச்சிகள் மூலம் நாம் பயன்படுத்த முடியும். இதன் மூலம் மாணவர்கள் அந்த குறிப்பிட்ட உணர்ச்சிகளை தொட்டு உணர்ந்து அவர்களால் வாசிப்பதற்கும் எளிமையாக இருக்கும். அது மட்டுமின்றி அசைவூட்ட படத்தில் ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இணைத்தும் இந்த காணொளி அமைந்திருப்பதால் மாணவர்களுக்கு அது இன்னும் எளிமையாக புரியும். மாணவர்களும் அவற்றை செய்து பார்ப்பதற்கும் அவை எளிமையாக இருக்கும். ஆகையால் இந்த காணொளி இங்கு இணைப்பதற்கும் இது ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. அப்பொழுதுதான் மாணவர்களுக்கு இந்த உணர்ச்சி குச்சிகளை காட்டிவிடலாம். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் உணர்வுகளை எவ்வாறு அவர்கள் உணர முடியும்? அவற்றை பார்ப்பதற்கு இந்த அசைவூட்ட படம் என்பது துணையாக இருக்கின்றது. மாறாக அவர்கள் வாசிப்பதற்கும் இது
உதவியாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் இறுதியாக நாம் 4ஆம் அறைக்கு செல்லும் பொழுது இந்த 4ஆம் அறையில் என்பதுதான் மாணவர்கள் சுயமாக அந்த பத்தியை வாசிக்க வேண்டும். இங்கு அவர்களுக்கு எவ்வித உதவியும் இன்றி அவர்களே இந்த பத்தியை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் மாணவர்களுக்கு சரியான வேகம், சரியான துணி, சரியான உச்சரிப்பு ஆகிய கூறுகள் அவர்களால் சரியாக புரிந்து கொண்டு வாசிக்க முடிந்ததா என்பதையும் காண முடியும். ஆகையால் இந்த இறுதி அறையிலே தான் அவர்களுக்கு எவ்வித வழிகாட்டலும் இன்றி, அதாவது இந்த செயலியில் எந்த வழிகாட்டலும் இன்றி ஆசிரியரும் துணை ஆசிரியரும் சேர்ந்து மட்டுமே மாணவர்களுக்கு இந்த காணொளியை இந்த பத்தியை எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை காட்டுவதற்கு ஏதுவாக அமைகின்றது. ஆகையால் ஒட்டுமொத்தமாக இந்த இலக்கமுறை சாரா கற்றல் களஞ்சியத்தில் இந்த அனைத்து கற்றல் களஞ்சியங்களையும் இணைக்க செய்து பிறகு அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது மாணவர்களுக்கு இந்த கற்றல் களஞ்சியம் என்பது பேருதவியாக இருப்பது என்பதே என்னுடைய கருத்தாகும். மாறாக மாணவர்களுக்கு இம்மாதிரியான கற்றல் களஞ்சியம் என்பது தேவை. ஏன் என்று பார்க்கும் பொழுது இந்த குறைந்த கற்புலன் குறைந்த மாணவர்கள் சில சமயங்களில் அருகில் அமர்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமலும் இருக்கலாம். அது மட்டுமின்றி அவர்களுக்கான அந்த வாய்ப்பை வழங்கும் பொழுது அவர்களுக்கு குறிப்பிட்ட சில எழுத்துருக்கள் என்பது சிறியதாக அளவிலேயே இருக்கும். இம்மாதிரியான கற்றல் களஞ்சியங்களோடு சேர்த்து இந்த இலக்கமுறை சாரா கற்றல் களஞ்சியங்களையும் இணைத்து கற்பிக்கும் பொழுது மாணவர்களுக்கு அந்த எழுத்துரு சிக்கல் என்பது இல்லாமல் இருக்கும். மாணவர்கள் அவற்றை சுயமாகவே வாசிப்பதற்கும் இது ஒரு உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும். அது மட்டுமின்றி இந்த இலக்கமுறை சார் கற்றல் களஞ்சியம் என்பது மாணவர்களால் எந்த இடத்திலும் பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். அப்பொழுதுதான் மாணவர்களால் குறிப்பிட்ட இந்த இலக்கமுறை சார் கற்றல் களஞ்சியத்தை எங்கு வேணாலும் பயன்படுத்தலாம். பள்ளி முடிந்த பிறகும் அவர்கள் பயிற்சி செய்வதற்கு அவர்களுக்கு இது உதவியாக இருக்கும். இலக்கமுறை சாரா என்பது ஒரு அளவுக்கு உதவியாக இருந்தாலும் இந்த இலக்கமுறை சார் என்பது மாணவர்கள் எங்கும் எந்த இடத்திலும் அவர்கள் கல்வியை கற்பதற்கு இது உதவியாக இருப்பதாக என்னுடைய கருத்தாகும். அது மட்டுமின்றி நான் சற்று முன்னர் குறிப்பிட்டது போலவே பெரிய எழுத்துரு கொண்ட பத்தி ஏன் நான் பயன்படுத்தினேன் என்று பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு பார்வை குறைபாடு என்பதுதான் ஒரு காரணமாக இருக்கின்றது அல்லவா. குறைந்த பார்வை அடிப்படையில் இருப்பதால் அவர்களுக்கு பெரிய அளவிலான எழுத்துரு கொடுக்கும் பொழுது அவற்றை அவர்களால் சரியாக பார்த்து அவர்களால் அவற்றை சரியாக வாசிப்பதற்கும் இது துணையாக இருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த உணர்ச்சி குச்சிகள் என்பது மாணவர்கள் தொட்டு உணர்ந்து மாணவர்களுக்கு அதற்கான உணர்ச்சிகளை காட்டும் பொழுது மாணவர்களுக்கு அந்த உணர்வுகளை சரியாக புரிந்து கொண்டு அவற்றை வாசிக்கும் பொழுதும் அவற்றை பயன்படுத்தி சரியான தொனியில் ஏற்ற இறக்கத்தோடு வாசிப்பதற்கும் இது அவர்களுக்கு உதவியாக அமைகின்றது. அது மட்டுமின்றி சற்று முன்னர் நான் பயன்படுத்திய வேகத்திற்கான அந்த மணி என்பது அவர்களுக்கு குறிப்பிட்ட அளவு, அதாவது ஒரு சொல்லுக்கு அடுத்த ஒரு சொல்லாக அவர்கள் வாசிப்பதற்கு அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும். ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த கற்றல் களஞ்சியம் குறிப்பிட்ட இந்த ஸ்பாட் மெய்நிகர் வகுப்பு என்பது இந்த குறிப்பிட்ட கற்புலன் குறைபாடு கொண்ட மாணவர்களுக்கு இந்த பத்தியை சரியான வேகம், சரியான தொனி, சரியான உச்சரிப்பு ஆகிய கூறுகளை பயன்படுத்தி சரியான முறையில் வாசிப்பதற்கு பேருதவியாக இருக்கும் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.